I wish to record my appreciation and heartfelt thanks. நான் 2022 தான் அளித்த வாக்குறுதிகளை 80% நிறைவேற்றி விட்டேன் என்று பெருமையுடன் கூறுகிறேன். அந்த பெருமை உங்களுக்கு சாரும். இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அமைச்சர் நேரு இந்த 3 பேருக்குமே I would like to record my appreciation. 20% நான் முடிக்கல, 80% தான் நான் முடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அந்த 20% நான் முடிக்காதது வரைமுறை, ஹாஸ்டல், மேன்ஷன் இதெல்லாம் வரைமுறைப்படுத்த முடியவில்லை. என்ன குறுகிய சந்தில் 3 மாடி 4 மாடி கட்டடம், இரு பக்கமும் சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வந்தா உடம்புக்கு வந்துச்சுன்னா அவங்களால தூக்கிட்டு வர முடியாது நோயாளிய, கார் ஆம்புலன்ஸ் உள்ள வராது. இந்த குறையை பற்றி நான் நிறைய முறை என்னுடைய ஜோன் 10ல பேசியிருக்கேன். நான் இந்த வாட்டியும் கேட்டிருக்கேன், அட்லீஸ்ட் ஷார்ட்லி இதை கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ரொம்ப சீக்கிரம் எனக்கு ஒத்துழைத்த ஜோன் 10 ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ராத்திரி 1:30 மணி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சாங்க, அதுக்கு நன்றி. திருப்பி நான் சொல்றேன், நான் பிஜேபியை சேர்ந்தவள், அதற்காக எனக்கு செய்யக்கூடாது என்ற இந்த மனோநிலை இல்லாததற்கு நான் என்னுடைய நன்றியை திரும்பவும் பகிர்கிறேன். I would like the Honorable Worshipful Mayor and the Commissioner and the Deputy Mayor to take into account this issue and sort it out. அடுத்த வருடம் நான் வெளிவரும் தருவாயில் நான் 100% என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் அல்லது 90% நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற பெருமையை எனக்கு கொடுத்தீர்கள் என்று நான்